ஃபுல்லா பாசிட்டிவாவே பார்த்தாச்சு சார். ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், இதுல அவங்க கவனமா இருக்கணும் அப்டின்னா, அது என்ன விஷயம்? ஒரு 2, 3 இடத்த நம்ம குறிப்பிட்டு காட்டலாம். அதுல முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள். அந்த உறவுகள்லயும் குறிப்பா தாயார். தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஒருவேள அந்த ஆண் மகனுக்கு இப்ப தான் திருமணம் ஆயிருக்குன்னா, கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா வரப்போற மனைவியினால. சொல்லிருவாங்க இல்லையா? "நல்லா தான் இருந்தான் என் புள்ள, பொண்டாட்டி வந்த நேரம் மாறிட்டான்." அப்படிங்கிற மாரி. அந்த மாரி தாயார் உறவோடு ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது உடல் நிலையில பெருசா பாதிப்பு வராது. 11ல சனி இருக்கிறதுனால. இருந்தாலும் உணவு பழக்கவழக்கங்கள அந்த சீசனுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கரெக்ட்டா இருந்துக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் வந்தாலும், ஒரு நாள் வேலைய கெடுத்து விட்டு போயிரும். அது மாரி உடல் நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. பள்ளிக்கூடம் போறாங்க இல்லையா பிள்ளைங்க, இப்ப பிரச்சனையே இவங்களுக்கு தான். படிப்புல அப்பப்ப ஆர்வம் குறைஞ்சு போயிரும். ஆனா தட்டி குடுத்தீங்கன்னா வந்துருவாங்க. ஆனா இவங்கள எப்படின்னாங்க, இந்த அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் கீ குடுக்குற மாரி அப்பப்ப குடுத்துக்கிட்டே இருக்கணும். பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேட்டரி சார்ஜ் இறங்குன மாரி அடிக்கடி இறங்கிருவாங்க. அப்போ உயர்கல்வி சூப்பர். ஆனா பள்ளி படிப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றது 12த் வரைக்கும். அடிக்கடி டவுன் ஆகுற பீரியட். அதுல மட்டும் கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டோம்னா, வெரி குட். ஏதாவது இடம் வாங்குறீங்க, இல்ல சொத்து வாங்குறீங்க, இல்ல வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா 4ஆம் இடத்துல இப்ப கேது இருக்கார். இவரு என்ன பண்ணுவாருன்னா, வாங்குறத கொஞ்சம் எளிமையா வாங்க விட மாட்டார். நீங்க பார்த்துட்டு வந்தது ஒரு வண்டியா இருக்கும். அப்புறம் டெலிவரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது மிஸ்டேக் ஆகி வரலாம். அல்லது பார்த்த இடம் ஒரு சொத்தா இருக்கும். டாக்குமெண்ட்ல அதோட நம்பர் மாறி போயிருக்கலாம். இந்த மாரி சொத்து வாங்குனாலும், வண்டி வாகனங்கள் வாங்குனாலும் 1க்கு 2 முறை டாக்குமெண்டேஷன செக் பண்ணி வாங்குறது நல்லது. இல்லன்னா, அதன் மூலம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஒரு 2, 3 இடம் தான். இத மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். மேஜரா இஷ்யூன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது.